Hi everyone. எல்லோருக்கும் வணக்கம். Welcome to Church Online. இணைய மூலமாக ஆலய காரியங்களை சந்திப்பதில் சந்தோஷம். It is so good to see you again. உங்களை மறுபடியுமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. And if you are a new person, நீங்கள் முதல் தடவையாக எங்களை தொடர்பு கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் we want to connect with you. உங்களோடு நாங்கள் தொடர்பு கொள்ள விரும்புகிறோம். Go to our website VFC Connect. VFC என்ற இணையதளத்தோடு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். This morning, இந்த காலை வேளையில் we want to hear God's word. கர்த்தருடைய செய்தியை நம்ம கேட்க இருக்கிறோம். And we are continuing on the topic of missions. வெளி ஊழிய சுவிசேஷம் குறித்து தொடர்ந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். We'll be hearing mission is praying. வெளி ஊழியம் என்று சொல்வது ஜெபம் என்று கூறிய காரியங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். Let's pray. நாம் ஜெபிப்போம் இந்த வேளையில். Heavenly Father, பரலோக பிதாவே, we ask of your anointing. உம்முடைய அபிஷேகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray you open our eyes and our ears. எங்களோட செவிகளையும் எங்கள் கண்களையும் நீ திறக்கும்படி ஜெபிக்கிறோம். Help us to be doer of the word. உன் வார்த்தைகளை கேட்டு அதை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க ஜெபிக்கிறோம். And may you be glorified. உன்னோட நாமம் மகிமைப்பட. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். Amen. ஆமென். Mission is praying. வெளி ஊழியம் என்று சொல்வது ஜெபம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். Prayer is very vital for missions. வெளி ஊழியத்திற்கு ஜெபம் என்று சொல்லக்கூடிய காரியம் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. Missions is not just an easy work. வெளி ஊழியம் என்று சொல்றது ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல. It is also not a natural work. இது இயல்பாக செய்யக்கூடிய ஒரு காரியமும் அல்ல. It is a challenging spiritual work. அதாவது ஊழிய காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். God called us into this work. ஆண்டவர் இந்த ஊழியத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார். Therefore it requires God's blessing. இந்த காரியத்திற்கு ஆண்டவரோட ஆசீர்வாதம் மிக முக்கியமாக இருக்கிறது. God's covering so that we have good results in our mission work. நம்முடைய ஊழியம் சிறப்பாக அடைய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்ம மேல் இருக்க வேண்டும். We understand mission is making disciples. வெளி ஊழியம் என்று சொல்றது சீடர்களை உருவாக்கக்கூடிய ஒரு காரியம். Of all nations. எல்லா இனத்தாரையும் எல்லா நாடுகளிலும் சேர்ந்தவர்களை. And we cannot do it without prayer. இது ஜெபம் இல்லாமல் நம்மளால இதை செய்ய முடியாது. We need the right kind of prayer. சரியான ஜெபம் தேவை. Because this kind of spiritual work is இந்த மாதிரியான involved in saving souls and making disciples. இந்த மாதிரி ஊழிய காரியங்கள் எது தேவை என்று சொன்னால் ஆத்துமாக்கள் அந்த ஆத்துமாக்கள் ரட்சிப்படைந்து கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். Our prayer cannot be casual. நம்மளோட ஜெபம் சாதாரண ஒரு ஜெபமாக மேலோட்டமாக இருக்க கூடாது. It takes more than devotional prayer. அதாவது ஆவிக்குரிய ஜெபமாக தனிப்பட்ட ஒரு ஜெபமாக இது இருக்க வேண்டும். It requires intercession and seeking of the Lord. இது பரிந்து ஜெபித்து ஆண்டவரிடத்தில் ஒரு வேண்டுதலின் ஜெபமாக இருக்க வேண்டும். So that he will give us the power to accomplish great things. அப்பதான் ஆண்டவர் அந்த வல்லமையை நமக்கு ஊழியக்காரர்கள் மூலமாக கொடுத்து அந்த ஊழியத்தை சிறப்பாக ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு. Jesus said, இயேசு சொன்னார், ask, seek and knock in prayer for breakthroughs. கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள் என்று இயேசு சொன்னார். One example we can see of Jesus இயேசுவோட ஒரு உதாரணத்தை நாம் பார்ப்போம். in Luke chapter 6 verse 12. லூக்கா 6வது அதிகாரம் 12வது வசனத்தில் He prayed all night இரவு முழுவதும் அவர் ஜெபித்தார். to name the 12 disciples அந்த 7 சீடர்களுக்கும் பெயர் கொடுப்பதற்காக. for missions and God's purpose. ஆண்டவரோட காரியத்திற்காகவும் வெளி ஊழியத்திற்காகவும். There are spiritual forces and principalities that is working or hindering mission. அதாவது வெளி ஊழியங்களை நம்ம செய்யும் போது கர்த்தரோட காரியங்களை செய்யும் போது பலவிதமான அந்தகார கிரிகைகளும் சக்திகளும் நம்மளை ஆட்கொள்ளக்கூடியதாக போராட்டத்துக்குள்ளார கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. Therefore we need God's help all the more. இந்த காரியங்களை நம்ம ஜெயம் கொள்ள ஆண்டவருடைய பலன் நமக்கு தேவையாக இருக்கிறது. The Holy Spirit will help us to pray. ஆவியானவர் நமக்கு உதவியாக இருப்பார் ஜெபம் செய்ய. Romans chapter 8 26 and 27. யோவான் மன்னிக்கவும் ரோமர் 8வது அதிகாரம் வசனங்கள் 26 27. Because the Holy Spirit is helping us, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவியாக இருக்கிறபடியால், directing us, நம்மளை வழி நடத்துகிறபடியால், leading us, நாம் அவரை பின்தொடரும் போது, and empowering us, நமக்கு அந்த பலத்தை அவர் கொடுக்கும் போது, our prayers will be victorious. நம்மளோட ஜெபமானது வெற்றியோடு திரும்பக்கூடியதாக இருக்கும். We will see results in the mission field. வெளி ஊழியங்களில் நாம் நல்ல ஒரு பலனை காண முடியும். Let's consider some important points about praying
for missions. வெளி ஊழியங்களுக்கு நம்ம ஜெபிக்கக்கூடிய காரியங்களுக்கு முக்கியத்துவத்தை நாம் பார்ப்போம். Firstly, ஒன்றாவது காரியம், we need to pray for workers. ஊழியக்காரர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். Jesus himself said, இயேசுவே இந்த காரியங்களை நமக்கு சொன்னார். the harvest is plenty, அறுவடையோ அதிகமாக இருக்கிறது, but there's a great need for laborers. வேலையாட்களோ குறைவாக இருக்கிறார்கள் என்று. Matthew chapter 9, மத்தேயு 9வது அதிகாரத்தில் Jesus said, pray for workers. வேலையாட்களுக்காக ஜெபிங்கள் என்று இயேசு சொன்னார். So when you pray, நாம் ஜெபிக்கும் போது we are asking God, நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம், open my eyes, எங்கள் கண்களை திறம், open my ears, எங்கள் செவிகளை திறம், to have the compassion மற்றவர்கள் மேல நாம் இரக்கப்படக்கூடியவர்களாக for இருக்க, the souls out there, வெளியில் இருக்க ஆத்துமாக்கள் மேல் அந்த பாரம் so கொள்வதற்காக, that we can respond அவர்களோட தேவைகளுக்கு நம்ம பதில் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கப்படியால் in our giving, கொடுக்குவதன் மூலமாக, in our praying, ஜெபத்தின் மூலமாக, and also in our going for mission. வெளி ஊழியங்களுக்கு செல்வதின் மூலமாகவும். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். There are 7 billion people around the world. திரளான 7 கோடி மக்களுக்கு மேல உலகத்தில் இருக்கிறார்கள். It is said that 1/3 are Christians. அதில் ஒரு பகுதி தான் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், சிறு பகுதியினர். That leaves about 5 billion more people who doesn't know God. அதுக்கு மேல ஏராள மனிதர்கள் கர்த்தரை அறியாதவர்களாக உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். So brothers and sisters, சகோதர சகோதரிகளே, we need to pray. நாம் ஜெபிக்க வேண்டும். We need to intercede. அவர்களுக்காக நம்ம பரிந்து ஜெபிக்க வேண்டும். Second thing we need to know about praying for mission. இரண்டாவது காரியம், வெளி ஊழியத்திற்கு நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று பார்ப்போம். We need to pray for breakthroughs, அதாவது ஒரு விடுதலைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். especially in making disciples. ஊழியர்களை சேகரிக்க நாம் விடாப்பிடியாக ஜெபிக்க வேண்டும். Acts chapter 12, அப்போஸ்தலர் நடவடிக்கை 12வது அதிகாரத்தில் Apostle Peter was arrested. பேதுரு அவர் சிறைச்சாலைக்கு சென்றபோது He was put in jail. அவர் சிறையில் இருந்தார். And the church got together சபையார்கள் ஒன்று கூடி and prayed all night. இரவும் பகலுமாக அவர்கள் ஜெபித்தார்கள். And Apostle Peter was set free அப்போஸ்தலர் பவுலுக்கு அந்த விடுதலை கிடைத்தது. by angelic powers. அந்த ஆவிக்குரிய வல்லமையின் கூடாக அந்த விடுதலை, ஒரு தெய்வ தூதனான அந்த விடுதலை கொடுக்கப்பட்டது. It was miraculous. இது ஒரு அற்புதமான ஒரு காரியம். And Apostle Peter could continue his ministry of missions. அதுக்கு பிறகு அப்போஸ்தலர் பவுல் தன்னோட ஊழியத்தை தொடர்ந்து அவர் செய்தார். God loves to answer our prayers. ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க விரும்புகிறார். But the church must pray and pray as one. சபை ஒன்று கூடி ஒரே ஆவியில் ஜெபிக்க வேண்டும். Today, இன்று we have this COVID-19. இந்த கோவிட்-19 என்ற இந்த நோய் பரவி கொண்டிருக்கிறது. We can still pray. நாம் இருந்தாலும் ஜெபிக்க முடியும். We can pray in small groups, சின்ன குழுக்களாக சேர்ந்து நம்மளால் ஜெபிக்க முடியும். either physically together, அதாவது சரீரபூர்வமாக ஒன்று கூடி not more than 5, 5 பேர்கள் ஒன்று கூடாதபடிக்கு அளவோடு, or best of all, online meeting platform to pray. இணையத்தின் மூலமாக நாம் ஜெபிக்க முடியும். Amen. ஆமென். Praise God. கர்த்தருக்கு The ஸ்தோத்திரம். third thing, மூன்றாவது காரியம், we need to have the anointing of the Holy Spirit in prayer நாம் ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் நமக்கு தேவையாக இருக்கிறது. to battle the powers of darkness. அந்தகார சக்திகளை நாம் ஜெயம் கொள்ள வேண்டும், போராட வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் நமக்கு தேவை. So that the gospel can go out wonderfully. அப்பதான் சுவிசேஷ செய்திகள், நற்செய்திகள் உலகத்துல தடைகள் இன்றி செல்லுவதற்காக. Acts chapter 1 verse 8. அப்போஸ்தலர் நடவடிக்கை 1வது அதிகாரம் வசனங்கள் 8. Luke chapter 4 verse 18 லூக்கா 18வது அதிகாரம் tells us, சொல்லுகிறது, when the Holy Spirit come upon us, நம்மேல் ஆவியானவர் வரும்போது He anoints us, நம்மளை அவர் அபிஷேகப்படுத்துகிறார் என்று, give us strength நமக்கு பலன் கொடுக்கிறார். to pray victoriously. அதாவது வல்லமையான ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறதுக்கு அந்த வல்லமை நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது என்று. Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, God promised the Holy Spirit for every believer. ஆவியானவர் நம்ம எல்லோருக்கும் உண்டு என்று ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். For our victorious living, நம்மளோட வெற்றிகரமான ஒரு வாழ்க்கைக்கு, certainly for our victorious praying. வெற்றிகரமான ஒரு ஜெப வாழ்க்கைக்காக. Amen. ஆமென். Next thing, அடுத்த காரியம், prayer is important because we want to see breakthroughs in prayer with fasting. அதாவது ஜெபம் என்று சொல்லும்போது உபகாசித்து நம்ம ஜெபிக்கும் போது அது இன்னும் வல்லமையான ஒரு காரியமாக இருக்கிறது. Jesus once told his disciples, இயேசு ஒரு தடவை தன் சீடர்களிடத்தில் சொன்னார், this kind don't go out
except with prayer and fasting. இந்த மாதிரி காரியங்கள் நம்ம விசுவாசித்து அதன்படி உபகாசித்து ஜெபித்தால் தான் இந்த காரியங்கள் செயல்படும் என்று. And so we need to couple our prayer with fasting to break through. நமக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொன்னால் உபகாசித்து நம்ம ஜெபிக்கும் போது இந்த காரியங்கள் சாத்தியமாகும். Let's believe God for these breakthroughs. இந்த விடுதலைக்காக ஆண்டவரை நம்ம விசுவாசிப்போம். Just one testimony. ஒரு சாட்சியை நாம் பார்ப்போம். While we were serving in Bangladesh, நான் பங்களாதேஷில் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது we were asked to pray for a paralyzed man. ஒரு மூடமாக இருந்த ஒரு மனிதனுக்காக ஜெபிக்க சொன்னார்கள். We fasted and prayed for 3 days. உபகாசித்து 3 நாள் நாங்கள் ஜெபித்தோம். To make the long story short, சுருக்கமாக நம்ம பார்ப்போம். when we prayed for him, நாங்கள் அவனுக்காக அந்த சகோதரனுக்கு ஜெபிக்கும் போது he walked. அவர் மறுபடியும் எழுந்து நடந்தார். His family said he has not been walking for months. அந்த குடும்பத்தார் சொன்னார்கள் பல மாதங்களாக இவரால் நடக்க முடியாம இருந்தார் என்று. And that day he walked. அன்று அந்த ஜெபத்துக்கு பிறகு அவர் எழுந்து நடந்தார். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Fifthly, 5வது காரியம், Jesus specifically instructed Peter and the disciples இயேசு தனிப்பட்ட முறையில் பேதுருக்கும் சீடர்களுக்கும் ஒரு காரியத்தை சொன்னார். that he is going to build his church தன்னோட ஒரு ஆலயத்தை அவர் கட்டப் போகிறேன் என்று. and that he has given the keys of the kingdom to them. அந்த ஆலயத்தை கட்டக்கூடிய ராஜ்யத்திற்குரிய சாவியும் தன் கையில் உண்டு என்று அவர் சொன்னார். Matthew chapter 16, you can read about this. மத்தேயு 16 அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை குறித்து நீங்கள் பார்க்கலாம். The keys of the kingdom is for us to use in prayer. பரலோக சாவிகள் என்று சொல்வது என்னன்னு சொன்னா அந்த சாவிகளை கொண்டு தான் நாம் ஜெபிக்க போகிறோம் என்ற அர்த்தம். Binding and loosing. இந்த சாவிகள் தான் அந்தகார காரியங்களை கட்டக்கூடியதாகவும் பரிசுத்த காரியங்களை அவுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. So that our missions go forward. அப்பதான் நம்மளோட வெளி சுவிசேஷ ஊழியங்கள் சிறப்பாக முன்னோக்கி செல்லும் என்று. Amen. Amen. How shall we pray for missions? எப்படி நம்ம வெளி ஊழியத்துக்காக ஜெபிக்க முடியும்? Few example. உதாரணங்கள் Luke chapter 18 verse 1 to 8. லூக்கா 18வது அதிகாரம் வசனங்கள் 1 பார்ப்போம். We read about this persistent widow. ஒரு வேளை விதவையை குறித்து விடாப்பிடியாக இருந்த அந்த விதவையின் சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். She sought for justice and righteousness. நியாயத்திற்காக போராடிய ஒரு விதவை. And in that scripture God said, அந்த வசனங்களில் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், I am better than the judge that doesn't care for men. அதாவது எந்த ஒரு உலகபூரணமாக ஒரு நியாயாதிபதி மனிதர்கள் கவனம் கொள்ளாதவனாக இருக்கலாம், ஆனால் நான் அவனுக்கு மேல்பட்ட ஒரு நல்லவர் என்று சொல்லி. I will answer this widow woman. Amen. நான் இந்த ஏழை விதவைக்கு பதில் அளிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். God will answer our prayers. நிச்சயமாக ஆண்டவர் நம் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். Especially for justice and righteousness. அதாவது நீதி மாத்திற்கும் அது நீதியான காரியங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். Another example. இன்னொரு உதாரணம் In Colossians chapter 4. கொலோசியர் 4வது அதிகாரத்தில் பார்க்கலாம். We read about this man Epaphras. எபெபஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரின் Paul கதை. the apostle wrote and said, he is working hard for you in prayer. அப்போஸ்தலர் பவுல் சொன்னார், இந்த மனிதர் உங்களுக்கு ஜெபத்தின் மூலமாக கடினமாக உங்க ஊழியத்திற்காக அவர் ஜெபித்துக் கொண்டு ஊழியம் செய்கிறார் என்று. The apostle Paul commended Epaphras. எபெசஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மனிதரை குறித்து அப்போஸ்தலர் பவுல் பெருமையாக பேசினார். So today, இன்று we must know நாம் அறிய வேண்டும், we need to work hard in prayer. நாம் ஜெபத்திற்காக ஊழியத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று. This Epaphras இந்த எபெபஸ் என்று சொல்லக்கூடியவர் was wrestling in prayer. அதாவது ஜெபத்தில் போராடக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். The word used for wrestling is in Greek agonosomai. அகோனோஸ்மா என்று கிரேக்கியர் வார்த்தையில் இதற்கு ஒரு மொழிமாற்றம் உண்டு. It means to wrestle to win. அதாவது அந்த காரியத்தை வெற்றி கொள்ளும் அளவுக்கு ஒரு போராடி அந்த காரியத்தை ஜெயம் கொள்வது. So God is calling us, this church, to wrestle to win for missions. அதே போல நம் சபையை ஆண்டவர் நம்ம விடாப்பிடியாக ஜெபித்து அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அழைத்திருக்கிறார். Amen. Amen. We win because the Holy Spirit is helping us. நாம் நிச்சயமாக ஜெயம் கொள்வோம், ஏனென்றால் ஆவியானவர் நமக்கு துணையாக இருக்கிறார். Another truth that we need to know, இன்னொரு உண்மையை நாம் அறிய வேண்டும். we need to have selfless prayer. அதாவது சுயநலமான ஒரு ஜெபம் நமக்கு இருக்கக்கூடாது. Because this brings glory to God. நம் சுயநலம் இல்லாமல் ஜெபிக்கும் போது தான் ஆண்டவர் மகிமைப்படுவார். It is always praying for others. மற்றவர்களுக்காக எப்போதும் நாம் ஜெபிக்க வேண்டும். Amen. Amen. Lastly, கடைசியாக,
we pray confessing and applying the name of Jesus. நாம் ஜெபிக்கும் போது எப்போதுமே அறிக்கை செய்யவர்களுக்குரிய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் ஜெபிக்க வேண்டும். Jesus told us in John chapter 16. யோவான் 16 அதிகாரத்தில் இயேசு சொன்ன ஒரு காரியம், He told his disciples, ask in my name எதை and நீங்கள் I will கேட்டாலும் answer you. என்னுடைய நாமத்தில் கேளுங்கள், நான் உங்களுக்கு பதில் அளிப்பேன் என்று இயேசு சொன்னார். Why? ஏன் அப்படி அவர் சொன்னார்? Because the authority is in Jesus' name. ஏனென்றால் எல்லா உரிமைகளும் இயேசுவின் நாமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. We are all children of God. நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். We have our right and a privilege to pray in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கக்கூடிய அந்த தகுதியும் அந்த உரிமைகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. And this is the responsibility of all children of God. கர்த்தருடைய எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பாக இந்த காரியம் உண்டு. Therefore, brothers and sisters, அதனால் தான் சகோதர சகோதரிகளே, let us be so involved in prayer. நாம் ஜெப காரியங்களில் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். As we pray for missions, நாம் வெளி சுவிசேஷத்திற்கு ஜெபிக்கும் போது, as we fast for missions, உபகாசித்து நாம் ஜெபிக்கும் போது, we will reap a great harvest of souls. பெரிய ஒரு ஆத்தும அறுவடையை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். Amen. Amen. So, brothers and sisters, சகோதர சகோதரிகளே, you are not alone. நாம் தனியாக இல்லை. God will help you in your prayer. ஆண்டவர் நம்ம ஜெப வாழ்க்கையில் உதவியாக இருப்பார். Amen. Amen. Let's begin to turn our eyes to the Lord. நாம் கண்களை ஆண்டவர் பக்கமாக திருப்புவோம். We're going to ask God to help us. ஆண்டவர் நமக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று. But before I do that, அதை செய்வதற்கு முன்பதாக, perhaps you are your first time hearing about Jesus. நீங்கள் முதல் தடவையாக இயேசுவை குறித்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். You're not born again. You do not know Jesus. நீங்கள் இயேசுவை அறியாதவர்களாக இருக்கலாம். It's so good to know Jesus. இயேசுவை அறிந்து கொள்வது ஒரு சிறப்பான ஒரு It's காரியம். so good to be right with God. ஆண்டவரோடு சரியாக வாழ்வது நல்ல ஒரு காரியம். If you have not made this the Lord your Savior, I want to lead you in prayer. அப்படி இயேசுவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் இருந்திருந்தால் இந்த ஒரு நல்ல முடிவை எடுக்க உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். Follow me in this prayer. இந்த ஜெபத்தில் என்னோடு நீங்கள் பின்தொடருங்கள். Let's pray. நாம் ஜெபிப்போம் இந்த வேளையில். Heavenly Father, பரலோக பிதாவே, I know I need Jesus. நீங்கள் எனக்கு வேண்டும், இயேசு எனக்கு வேண்டும் என்று நான் அறிந்திருக்கிறேன். I welcome Jesus into my heart இயேசு எனக்கு வேண்டும் என்று அவரை நான் வரவேற்கிறேன். to forgive me of all my sins என்னோட எல்லா பாவங்களையும் அவர் மன்னிக்க வேண்டும் என்று, and to cleanse me. என்னை கழுவி சுத்திகரிக்க வேண்டும் என்று. Help me today இன்று எனக்கு உதவி செய்யும். to live for you, உமக்காக நான் வாழ, to read your word உன் வார்த்தைகளை படிக்க, and to obey your word. உமக்கு நான் உன் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய, Help me to be in a church. ஒரு சரியான சபையில் நான் இருக்க. In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். If you have made that prayer, இந்த ஜெபத்தை நீங்க செய்திருந்தால் be sure to go to our website, எங்களோட இணையதளத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். vfc.org.connect and register with us. VFC என்ற இணையதளத்தோடு நீங்க தொடர்பு கொண்டீர்கள் என்றால் நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். And we want to get to know you. உங்களை அதிகமாக நாங்கள் அறிந்து கொள்ள. For the rest of us right now, மற்றவர்களுக்காக இப்போது we heard that prayer is important. ஜெபம் எவ்வளவு முக்கியம் என்று நாம் பார்த்தோம். How is your prayer life? உங்களோட ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? Is God happy with your prayer life? ஆண்டவர் உங்க ஜெப வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறாரா? Do you know that you can do great things through prayer? ஜெபத்தின் மூலமாக பெரிய காரியங்களை உங்களால் செய்ய முடியும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? Let's turn to the Lord in prayer. நாம் ஆண்டவருக்கு முன்பதாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். Dear Lord, நல்ல ஆண்டவரே, we thank you for waking us up எங்களை எழுப்பியதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். to the possibilities and the blessings of prayer in missions. வெளி ஊழியத்தின் ஜெபிக்கிறதுக்கு மூலமாக இருக்கக்கூடிய நல்ல பலன்களை நாங்கள் அறிந்து கொள்ள Forgive us எங்களை மன்னியும் ஆண்டவரே. for not praying enough. அதாவது நாங்கள் அதிகப்படியாக ஜெபிக்காமல் இருந்ததுக்காக Help us எங்களுக்கு உதவி செய்யும். today and all the more இன்றும் வரக்கூடிய நாட்களுக்காக to pray with the Holy Spirit, பரிசுத்த ஆவியானோடு இணைந்து நாங்கள் ஜெபிக்க, to pull down darkness, அந்தகார சக்திகளை நாங்கள் முறியடிக்க, to see souls saved ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்காக, and discipled. சீடர்களை நாங்கள் கொண்டு வருவதற்காக Lord, we cry out to you. ஆண்டவரே, உம்மிடத்தில் நாங்கள் கதறுகிறோம். Give us your heart. உம்மோட இருதயத்தை எங்களுக்கு கொடு.
We thank you, Lord, உமக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. for this work of grace. இந்த கிருபையின் வேலைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Amen. ஆமென். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Before we end our service, இந்த ஆராதனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முன்பதாக I want to talk about our online giving platforms. அதாவது இணையத்தின் மூலமாக என் காணிக்கை கொடுக்கக்கூடிய காரியங்களை உங்களுக்கு நாங்கள் சொல்ல இருக்கிறோம். And many of us have been using that. பலர் இந்த காரியங்களை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வருகிறீர்கள். Continue to make your giving, your tithes and your offering on the online platform. தொடர்ந்து உங்க விசுவாச காணிக்கை தசம பாகத்தை இந்த இணையத்தின் மூலமாக நீங்க கொடுத்து வருகிறீர்கள். And so what we will do is we're going to pray now இப்போது நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். and ask the Lord to bless the offering. இந்த காணிக்கைக்காக நம்ம ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை கேட்போம். Oh God, in Jesus' name, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் bless our tithes and our offerings எங்களோட தசம பாகத்தையும் விசுவாச காணிக்கையும் ஆசீர்வதியும். as we give through online platforms. இணையத்தின் மூலமாக கொடுக்கிற அந்த காரியங்களை ஆண்டவரே In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. Amen. Let's take 1 minute or so to do your online offering and tithes. ஒரு நிமிஷம் நம்ம காத்திருப்போம் இணையத்தின் மூலமாக நீங்க கொடுப்பதற்கு. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Well, brothers and sisters, we've come to an end of service. ஆராதனை முடிவுக்கு நம்ம வந்துவிட்டோம் சகோதர சகோதரிகளே. Be so blessed as you go your separate ways. நீங்கள் உங்க வழிகள் போகும்போது உங்களை ஆசீர்வதிக்கிறோம். But don't forget your class at in the noon time. அடுத்த வகுப்புகள் உங்களுக்கு உண்டு மத்தியான நேரங்களில். So God bless you. We'll see ஆண்டவர் உங்களை you next week. ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.